நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஈன். உங்களில் எவரும் ஈமான் கொள்ள முடியாது, பரிபூர்ணமான ஈமானை அடைய முடியாது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி, ஒரு மனிதனுக்கு அவனுக்கு நான் மிகவும் நேசவனாக இருக்க வேண்டும். யாரை விட? மின் வாலிதிஹி, தன்னுடைய பெற்றோர்களை விடவும், வ வலதிஹி, தன்னுடைய பிள்ளைகளை விடவும், வன்னாசி, இன்னும் மக்களை விடவும், அஜ்மைன், அனைத்து பொருள்களை விடவும் எவர்களிடத்திலே நான் மிகவும் உகப்புள்ளவனாக ஆகிறானோ அதுவரை உங்களில் எவருமே ஈமான் கொண்டவர்களாக முடியாது என்று சொன்னார்கள். அவன் நேசம் எப்படி இருக்க வேண்டும்? தன்னுடைய பெற்றோர்கள், பிள்ளைகள், உறவினர்கள், சொந்தக்காரர்கள், குடும்பத்தினர்கள் எல்லாரை விடவும் நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேசம் மேலோங்கி இருக்க வேண்டும். மனிதனுக்கு மிகவும் நேசத்திற்கு உரியவர்கள் நம்முடைய பெற்றோர்கள். நம்மை பெற்று வளர்த்து வாலிபமாக்கி நமக்கு கல்வி போதனை எல்லாவற்றையும் தந்து நம்மை ஒரு மனிதனான ஒரு கோலத்திலே, ஒரு குணத்திலே நம்மை ஆக்கி தந்த மகான்கள் நம்முடைய பெற்றோர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அடுத்தாண்மையாக நாம் நேசிக்கக்கூடியது நம்முடைய பிள்ளைகளை தான். நமக்கு பிறந்த பிள்ளைகளை நேசிக்கின்றோம். அதே போல நம்முடைய உறவினர்களை, குடும்பத்தினர்களை, சொந்தம் பந்தத்தை நாம் நேசிக்கின்றோம். இதையெல்லாம் விடவும் நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேசம் மேலோங்கி இருக்க வேண்டும். அப்போதுதான் உண்மையான ஈமானாக முடியும் என்பதை நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.